காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். நாங்களும் காத்துட்டு தான் இருந்தோம் கட்சி ஆரம்பிப்பீங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய பல்பு தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனால் உடம்பு சரியில்லாத இருக்கிற நீங்கள் படத்தில் மட்டும் நடிக்க முடியும். இன்ன வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. சும்மா ஸ்டைலா கெத்தான்னு சொல்ல முடியாது, ஸ்டைலா. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும், ஒரு தைரியம் வேணும். அது யார்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியும். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் சார் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு தலைவர் என்ற ஸ்தானத்துல எப்பவுமே எங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் சார் தான் வந்திருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய படத்தையும் அண்ட் உங்களுடைய ஸ்பீச்சையும் கேட்டு கேட்டு தான் நாங்களாம் வந்துட்டு பில்ட் பண்ணி மேல வந்தவங்க. ஸோ அப்படிப்பட்ட எங்க குரு ஒரு தலைவர் வந்துட்டு இன்னும் ஒரு ஃபோமான டிசிஷன் எடுக்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நீங்க சொன்ன மாதிரி தலைவர்ன்ற அந்த வெற்றிடத்துக்கு நம்ம வந்து விஜயம் நிரப்புவோம். அவர் செய்வாரு, அவர் பண்ணுவாரு. நம்ம தைரியமா இப்போவாது ஒரு போல்டான டிசிஷன் எடுப்போம் சார். இன்னும் நீங்க வந்துட்டு உங்க பணத்தையும் பேரையும் புகழையும் காப்பாத்திக்கிறதுக்கு அடுத்த ஆட்சி என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்க யுக்திகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீங்க ஆதரவை தெரிவிக்கிறத விட மக்களுக்காக பேசுங்க, உங்க பணத்துக்காக பேசாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பேரு புகழெல்லாம் வந்து இன்னும் மேல 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 ஓங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த எலெக்ஷன்ல போல்டா ஒரு டிசிஷன் எடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் இந்த எலெக்ஷன் தாண்டிட்டா நம்ம இன்னும் 5 வருஷம் ஓட்டிடலாம் மட்டும் தயவு செஞ்சு கனவு காணாதீங்க. நம்ம ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க போல்டா பேசுனீங்க, நீங்க நல்லா சொன்னீங்க, இன்னும் நிறைய பேருக்கு இது புரியணும், புரியாம இன்னும் நம்ம வந்து மூழ்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கலைஞர், ஒரு நல்ல ஒரு ரஜினி ரசிகரா வந்து உங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்க வந்து அதுக்கும் மேல நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தவங்க. ஸோ அது செய்யலான்றதால தான் நாங்க இந்த கேள்வி கேட்கிறோம். இப்பவும் நீங்க எங்க சூப்பர் ஸ்டார் தான், ஆனா இன்னும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், இன்னும் மேல மேல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து இந்த எலெக்ஷன்ல ஒரு சேஞ்சை கொடுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு 2 நாள் நேற்றுலேருந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆதவ அர்ஜுனா சார் வந்து ரஜினி சாரை பற்றி சொன்ன ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அண்ட் மோரோவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஃபேனட்டிக் வெரியன் இன்னி வரைக்கும். அண்ட் மோரோவர் வந்து தளபதி விஜய், அது மை லீடர், அது எங்கள் லீடர், அவர் வந்து ஒரு ஐகானா, ரோல் மாடலா, ஒரு காடா. அண்ட் மோரோவர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர், மனிதர் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். அது அவரோட சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அப்படி இருக்கும்போது ஒரு சிறு தவறு, ஒரு சிறு விஷயம், ஒரு வார்த்தை கூட சூப்பர் ஸ்டாருக்கு அகேன்ஸ்டாக போகிறது அவர் அனுமதிக்க மாட்டாங்க. அண்ட் நேற்று நடந்ததுக்கு அவர் சொன்னார், நோக்கம் வேற, இன்டென்ஷன் வேற. அப்படி நான் மீன் பண்ணி சொல்லலை. பட் இருந்தாலும் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது பல பேர் சொல்றாங்க. அந்த கருத்தோட நாங்களும் வந்து அது எஸ் ஓகே தவிர்த்திருக்கலாம். பட் அது வந்து இன்டென்ஷனாக சொல்லலை, அது வந்துருச்சு. பட் அது இன்டென்ஷனாக சொல்லலை அப்படின்றது தான் வந்து இது. சொல்லாமலும் இருந்திருக்கலாம். அதுக்கு நாங்கள் இல்லைன்னே சொல்ல வரல. பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு 73 இயர்ஸ் ஐகான், லெஜெண்ட் அப்படின்னும் போது அது நிறைய பேருக்கு வந்து அது ஹர்ட் ஆக தான் செய்யும். அது வந்து நான் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஹர்ட் ஆக தான் செய்யும். பட் இங்கே பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா சார் இப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்டென்ஷனலா சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயமும் ஒன்று இருக்கு அப்படின்றது 2 விஷயமா அவர் சொன்னார். சொன்னது வந்து அது ஹர்ட் ஆகுன்றது அவர் எதிர்பார்க்கல. அண்ட் ஒரு அது இன்டென்ஷனலா அது போய் சேரும்ன்றதும் அவர் எதிர்பார்க்கல. அதுக்கு பகிரமா பப்ளிக் ஃபோரம்ல அவர் மன்னிப்பு கேட்டுட்டார். ஸோ தப்புனா தப்பு, நாங்கள் மன்னிப்பு, எங்க சைடு தப்புனா நாங்கள் மன்னிப்பு கேட்டுருவோம். அதே மாதிரி தப்பு இல்லைனா கூட அது கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே தவிர யாரையும் மனசு ஹர்ட் பண்றதோ இல்லை வந்து அவங்களோட வாக்குவாதம் வச்சுக்கிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது லீடருக்கும் அதை பிடிக்காது. ஸோ அது எதுக்கு நான் அந்த வீடியோ போட்டேன்னா, டிவிகே அப்படின்றது நேர்மையாக, உண்மையாக, நியாயமாக அரசியலில், மக்களுக்கான அரசியலில் நேர்மையான ஒரு சுத்தமான பணி, மக்கள் நலன் அப்படின்றது நல்லதா பண்ணணும். இனி வரப்போகிற காலம் வந்து பொற்காலமாக இருக்கணும். அண்ட் மோரோவர் வந்து லீடர் தளபதி அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் மைண்டில் இருக்குது. இதெல்லாம் செய்யணுன்றது இப்போ வரல, அவர் ஆரம்பத்துலேருந்து அவருக்குள்ள அது வேரூன்றி இருந்தது. அது வந்து ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, பாண்ட் இன்பில்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்பில்ட்டா அவருக்குள்ள இருக்கு, சின்ன வயசுலேருந்து இல்லை, அது அவர் பிறக்கும் போதே அவருக்குள்ள இருந்த சில விஷயம், நல்ல விஷயங்கள் அப்படியே வேர் வந்து ஊன்றி அது கிளைகளா வந்து அதுக்கப்புறம் நிறைய வந்து இப்போ பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து மக்கள் பார்க்க போகிற ஒரு உன்னதமான ஒரு லீடர் அப்படின்றது, ஒரு நல்ல லீடர்.
நல்லவர்ப்பா, நல்ல மனுஷன், இவர் வந்தா நிறைய நல்லது, எல்லாருக்குமே நான் நிறைய நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லீடரை ஃபாலோ பண்ற நாங்கள் எல்லாருமே யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம், யாரையுமே தப்பா பேச மாட்டோம். அண்ட் அதுவும் வந்து நம்மளுக்கு சீனியர்ஸ், லிஜெண்ட்ஸ், ஐகான் அப்படின்னு பாக்குறவங்களை வந்து எப்படி நாங்கள் பேசுவோம் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா சொல்றேன். டோட்டலாகவே ரஜினி சார், நானும் ரசிகர்ல ஒருத்தன் தான். அவங்க எல்லா சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ட் மோரோவர் எங்க டிவிகேல வந்து யாருமே வந்து மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. தப்பு பண்ணிவிடும், மனுஷனுக்கு அது இயல்பு. ஆனா இது வந்து இன்டென்ஷனலா அவர் சொல்லல, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. இந்த சைடு வந்து அது கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்றது மற்றவங்க பேசும்போது தெரியும். பட் இனி அது வேணாம், அது விட்டுலாம். தாழ்மையோடு உங்களை எல்லாருமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரும் அது ஃபோரம்ல சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அதை பெருசாக்க வேணாம். நீ வந்து நிறைய பணிகள் இருக்கு, வேலைகள் நிறைய இருக்கு, எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். மக்கள் பணி அப்படின்னு இறங்கிட்டா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. உலகத்திலேயே எல்லா பொறுப்பை விட மிகப்பெரிய பொறுப்பு அது அரசியல் களம், அது மக்கள் பணி. இந்த மக்கள் தலைவருக்கு அடியில நாங்கள் எல்லாருமே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் பின்னாடி செய்ய போற அத்தனை நல்ல விஷயங்கள் அவர் கூட இருக்க போறோம். ஸோ நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. எங்களை வந்து தப்பாவே நினைக்காதீங்க, நல்லது மட்டும் நடக்கும். அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆன மாதிரி இருந்தா இனி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா டிவிக்கே அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட மக்கள் தான் அங்கே உள்ள இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ் எல்லாமே அதில் இருக்காங்க. வெல் டிசிப்ளின்ட், வெல் கட்டுக்கோப்பா இருக்காங்க. அது வந்து டெஃபினட்டா சொல்றேன். எங்கள் லீடரும் அது ஒத்துக்க மாட்டார். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். யார் மனசில் ஏதாவது புண்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இது வந்து ஆக்சுவலி என்ன, ஆரோக்கியமா நல்லதனமா நேர்மையா உண்மையா போகக்கூடிய ஒரு விஷயம். அது இனி நடக்க போகுது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அப்படின்றது ரெண்டு நாள் நேற்றுலேருந்து ஐ திங்க் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆதவ அர்ஜுனா சார் வந்து ரஜினி சாரை பத்தி சொன்ன ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அண்ட் மோரோவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஃபேனட்டிக், வெரியன் இன்னி வரைக்கும். அண்ட் மோரோவர் வந்து தளபதி விஜய், அது மை லீடர், அது எங்கள் லீடர், அவர் வந்து ஒரு ஐகானா, ரோல் மாடலா, ஒரு காடா. அண்ட் மோரோவர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர், மனிதர் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். அது அவரோட சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அப்படி இருக்கும்போது ஒரு சிறு தவறு, ஒரு சிறு விஷயம், ஒரு வார்த்தை கூட சூப்பர் ஸ்டாருக்கு அகேன்ஸ்டாக போகிறது அவர் அனுமதிக்க மாட்டாங்க. அண்ட் நேற்று நடந்ததுக்கு அவர் சொன்னார், நோக்கம் வேற, இன்டென்ஷன் வேற. அப்படி நான் மீன் பண்ணி சொல்லலை. பட் இருந்தாலும் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது பல பேர் சொல்றாங்க. அந்த கருத்தோட நாங்களும் வந்து அது எஸ் ஓகே, தவிர்த்திருக்கலாம். பட் அது வந்து இன்டென்ஷனா சொல்லல, அது வந்துருச்சு. பட் அது இன்டென்ஷனா சொல்லல அப்படின்றது தான் வந்து இது. சொல்லாமலும் இருந்திருக்கலாம். அதுக்கு நாங்கள் இல்லைன்னே சொல்ல வரல. பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு 73 இயர்ஸ் ஐகான், லெஜெண்ட் அப்படின்னும் போது அது நிறைய பேருக்கு வந்து அது ஹர்ட் ஆக தான் செய்யும். அது வந்து நான் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஹர்ட் ஆக தான் செய்யும். பட் இங்கே பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா சார் இப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்டென்ஷனலா சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயமும் ஒன்று இருக்கு அப்படின்றது ரெண்டு விஷயமா அவர் சொன்னது வந்து அது ஹர்ட் ஆகுன்றது அவர் எதிர்பார்க்கல. அண்ட் மோரோவர் அது இன்டென்ஷனலா அது போய் சேரும்ன்றதும் அவர் எதிர்பார்க்கல. அதுக்கு பகிரமா பப்ளிக் ஃபோரம்ல அவர் மன்னிப்பு கேட்டுட்டார். ஸோ தப்புனா நாங்கள் மன்னிப்பு, எங்க சைடு தப்புனா நாங்கள் மன்னிப்பு கேட்டுருவோம். அதே மாதிரி தப்பு இல்லைன்னா கூட அது கருத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே தவிர யாரையும் மனசு ஹர்ட் பண்றதோ இல்லை வந்து அவங்களோட வாக்குவாதம் வச்சுக்கிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது லீடருக்கும் அது பிடிக்காது. ஸோ எதுக்கு நான் அந்த வீடியோ போட்டேன்னா, டிவிகே அப்படின்றது நேர்மையா, உண்மையா, நியாயமா அரசியல்ல, மக்களுக்கான அரசியல்ல நேர்மையான ஒரு சுத்தமான பணி, மக்கள் நலன் அப்படின்றது நல்லதா பண்ணணும். இனி வரப்போகிற காலம் வந்து பொற்காலமா இருக்கணும். அண்ட் மோரோவர் வந்து லீடர் தளபதி அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் மைண்ட்ல இருக்கு. இதெல்லாம் செய்யணுன்றது இப்ப வரல, அவர் ஆரம்பத்திலேருந்து அவருக்குள்ள அது வேரூன்றி இருந்தது. அது வந்து ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, பான் இன்பில்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்பில்ட்டா அவருக்குள்ள இருக்கு, சின்ன வயசுல இருந்து இல்லை, அது அவர் பிறக்கும் போதே அவருக்குள்ள இருந்த சில விஷயம், நல்ல விஷயங்கள் அப்படியே வேறு வந்து ஊன்றி அது கிளைகளா வந்து அதுக்கப்புறம் நிறைய வந்து இப்போ பெரிய ஆடம்பரமா வளர்ந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து மக்கள் பார்க்க போற ஒரு உன்னதமான ஒரு லீடர் அப்படின்றது. ஒரு நல்ல லீடர், நல்லவர்ப்பா, நல்ல மனுஷன், இவர் வந்தா நிறைய நல்லது, எல்லாருக்குமே நிறைய நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லீடரை ஃபாலோ பண்ற நாங்கள் எல்லாருமே யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம், யாரையுமே தப்பா பேச மாட்டோம். அண்ட் அதுவும் வந்து நம்மளுக்கு சீனியர்ஸ், லிஜெண்ட்ஸ், ஐகான் அப்படின்னு பாக்குறவங்களை வந்து எப்படி நாங்கள் பேசுவோம் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா சொல்றேன். டோட்டலாகவே ரஜினி சார், நானும் ரசிகர்ல ஒருத்தன் தான்.
உங்கள் எல்லா சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ஒருவர் எங்கள் டிவிக்கில் வந்து யாருமே வந்து மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. தப்பு பண்ணிவிடும், மனுஷனுக்கு அது இயல்பு. ஆனால் இது வந்து இன்டென்ஷனலாக அவர் சொல்லலை. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. அவங்களும் எதிர்பார்க்கல. இந்த சைடு வந்து அது கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்றது மற்றவங்க பேசும்போது தெரியும். பட் இனி அது வேணாம், அது விட்டுலாம். தாழ்மையோடு உங்களை எல்லாரையுமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரும் அது ஃபோரமில் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அதை பெருசாக்க வரலாம். நீ வந்து நிறைய பணிகள் இருக்குது, வேலைகள் நிறைய இருக்குது. எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். மக்கள் பணி அப்படின்னு இறங்கிட்டா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. உலகத்திலேயே எல்லா பொறுப்பை விட மிகப்பெரிய பொறுப்பு அது அரசியல் களம். அது மக்கள் பணி. இந்த மக்கள் தலைவருக்கு அடியில் நாங்கள் எல்லாருமே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் பின்னாடி செய்ய போகிற அத்தனை நல்ல விஷயங்கள் அவர் கூட இருக்க போகிறோம். ஸோ நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். தாவேக்கால் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எங்களை வந்து தப்பாகவே நினைக்காதீங்க. நல்லது மட்டும் நடக்கும். அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆன மாதிரி இருந்தால் இனி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா டிவிக்கே அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட மக்கள் தான் அங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ் எல்லாமே அதில் இருக்காங்க. வெல் டிசிப்ளின்ட், வெல் கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அது வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். எங்கள் லீடரும் அதை ஒத்துக்க மாட்டார். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். யார் மனசில் ஏதாவது புண்படுத்தியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இது வந்து ஆக்சுவலி என்ன, ஆரோக்கியமாக நல்லதனமாக நேர்மையாக உண்மையாக போகக்கூடிய ஒரு விஷயம். அது இனி நடக்க போகுது. நன்றி. வாழ்க வளமுடன்.